ஓபிஎஸ் பேர்ல ராமநாதபுரத்துல அவரோட பேர்ல சுயேட்சை ஒரு 5 பேர் தாக்கல் பண்ணிக்கிறாங்க. அதே பேர்லயே அரசியல் மாற்றத்துக்கு பேச்சு பொருளா இருக்கு. நல்ல கேள்விப்படுது. இல்ல அதான் உங்க பேர்ல 5 பேர் அதான் அழகா ஞாபகப்படுத்துனீங்க. ஏன் ஓபிஎஸ் பேர்ல 5 பேர் தைரியமா திமுக கூட்டணியும் அவங்களும் சந்திக்க வேண்டியதானே? ஒரு முன்னாள் முதல்வர் 3 முறை முதல்வராக இருந்தவர். அம்மா புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து அம்மா காலத்தில் வரை ஒரு நல்ல தலைமையில் இருந்தவர். அவர் போட்டியின் போது அவர் பெயரிலே போடுவதற்கு என்ன காரணம்? ஏன் சண்முகத்து மீது பயம் இருப்பதனால்தான், நான் வெற்றி பெறுவேன் என்பதற்காகத்தான் 5 சண்முகத்தை தேர்ந்தெடுத்து போட்டிருக்கிறார்கள். ஆகவே அதில் இருந்து என்ன தெரியுது? நாங்கள் கதிரானந்த் அல்லது கதிரவன் அல்லது அது போல நாங்கள் யாராவது ஒன்று தாக்கல் செய்திருக்கிறோமா? இல்லை. மக்களை நம்பி நிற்கிறோம், மக்களை எதிர்பார்த்து இருக்கிறோம், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறோம். அதற்கு முன் உதாரணமாக இப்பொழுது கதிரானந்தம் கல்லூரி வைத்திருக்கிறான், பள்ளி வைத்திருக்கிறான். நான் 2019 600 இடங்களுக்கு, ஒரு தொகுதிக்கு 100 இடங்களுக்கு இலவசமாக மாணவர்களை படிக்க வைத்திருக்கிறேன். அந்த பேட்ச் முடிச்சுட்டு எனக்கு பணியாற்றணும்னு அங்கங்க 50 மாணவர்கள் 100 பட்டதாரிகள் எனக்கு இந்த முறை நாங்கள் வேலை செய்ய ₹1 கூட வாங்காம படிக்க வச்சிங்களேன்னு அவங்க தேர்தல் களத்தில் இருக்காங்க. அடுத்த பேட்ச் ஆகஸ்ட் மாதம் நடந்தவரும் ஒரு பேட்ச் 1200 இடங்கள் இந்த மாவட்டத்தில் 6 பாராளுமன்றத்துக்கு கொடுத்துருக்காரு. அவரும் கல்லூரி வச்சிருக்காரு, அவரும் பள்ளிக்கூடம் வச்சிருக்காரு. என்னுடைய பள்ளிக்கூடத்தில் 30% இடம், 20% இடம் இலவசமாக கொடுப்போம் என்று சொல்லுங்க. அவர்களால் அது முடியாது. ஆகவே நான் திட்டவட்டமாக சொல்கிறேன், ஒவ்வொரு ஆண்டும் 6 தொகுதிக்கும் 600 மாணவர்களை இலவசமாக படிக்க வைப்பேன். 6 தொகுதியிலும் இந்த 5 ஆண்டு காலத்திலே இலவச திருமண மண்டபம் கட்டி முடிப்பேன். 6 தொகுதிகளுக்கும் விளையாட்டு திடல் அமைத்து கொடுப்போம். 6 தொகுதிகளிலும் ஜிம்னாஸ்டிக், இளைஞர்கள் திசை திரும்பி போய்விடக்கூடாது என்பதற்காக உடற்பயிற்சி, ஜிம்னாஸ்டிக், பல்வேறு கிரிக்கெட் முகாம்கள், வேலூரிலே சிறந்த விளையாட்டு வீரர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு தொகுதியிலேயும் கிட்டத்தட்ட 100 யூனிட் மோதவிட்டு, போட்டியிலே மோதவிட்டு அவர்களிலே முதல் பரிசு, 2ஆம் பரிசு கொடுத்திருக்கிறோம். இளைஞர்கள் போதைப் பொருளிலே அல்லது குடிப்பழக்கத்துக்கு சென்று விடக்கூடாது என்பதற்காக விளையாட்டுத் துறையிலே ஊக்கப்படுத்த வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை நான் தொகுதி சுற்றுப்பயணம் செய்வேன். தனியாக அல்ல, அத்தனை அரசு அதிகாரிகளோடு அழைத்து கொண்டுதான் இந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்படும். எப்படி மக்களை தேடி மருத்துவம் என்று நாங்கள் வைத்திருக்கிறோமோ அதே போன்று தாசில்தாரிலிருந்து பிடிஓலிருந்து என்னுடைய சுற்றுப்பயணத்திற்கு ட்ராட் போர்ட், எலக்ட்ரிசிட்டி, பள்ளிக்கூடம், சிஇஓ எல்லாரையும் அழைத்து கொண்டு மக்கள் குறையை கேட்க கிராமமாக நிச்சயமாக நான் வருவேன். அதே போல இந்த தேர்தலுக்கு பிறகு ஒவ்வொரு 3 மாதத்திற்கு ஒரு முறை என்னுடைய மருத்துவர்கள், மக்களை தேடி மருத்துவர்கள், அந்த பணி மீண்டும் தொடரும். மக்களை தேடி மக்களை, இந்த வேலூர் பாராளுமன்ற என்னை நம்பி வாக்களிக்கின்ற மக்களை, என்னை வெற்றி பெற செய்யக்கூடிய மக்களை நோய் நொடியிலிருந்து காப்பாற்றுவேன். ஒரு பைசா வருமானம் இல்லாமல் அவர்களுக்கு இலவச வைத்தியம் செய்வோம். யாருக்கு ஆபரேஷன் தேவையோ அறுவை சிகிச்சை இலவசமாக செய்து தரப்படும். ஆகவே 543 நாடாளுமன்ற உறுப்பினர்களே 5 ஆண்டு காலத்திற்கு பிறகு வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் தான் நம்பர் 1 சாதனை செய்தார் என்ற நிலைமையை நான் நிச்சயமாக உருவாக்குவேன். அது போல ஒரு நிலைமை இருக்கும்போது அது எப்படி எடுத்துக்கிட்டு தான் புரியல சார். இந்த தேர்தலாவது உங்களுடைய நெருங்கிய நண்பர் ரஜினிகாந்த் கூடுங்களா பிரச்சாரத்துக்கு? நிச்சயமா அவரை நான் அவரை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நான் பார்த்துட்டு தான் வந்தேன். அவருடைய ரசிகர்கள் நிச்சயமாக எனக்கு பணியாற்றுவார்கள். அவர் நிச்சயமாக அரசியலுக்கு வரமாட்டார், தேர்தல் களத்திற்கு வரமாட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.